வணக்கம். அன்புள்ள தமிழக மக்களுக்கும் இந்திய நாட்டின் மக்களுக்கும் மொத்தமாக அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். என்னன்னாக்கா, நம்ம நாடு அதிகபட்சமாக சுத்தமாக இருக்கணும். அப்படின்னாக்கா, நாம் வீட்டில் இருக்கிறோம்ல, அதை சுத்தம் பண்ண முடியுதா? அதுக்கு ஒரு ஆளை தேவைப்படுறது, அதுக்கு ஒரு ஆளை தேடுறோம். இப்போ அரசு ஊழியர்கள்லாம் சில விஷயங்கள் அவங்களுக்கு உண்டானதை கேட்டாங்க, கவர்மெண்ட் உடனே செஞ்சிருச்சு. அதை போல் தமிழ்நாடு அரசு ரொம்ப முக்கியமாக இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் செய்யணும் தமிழ்நாடு அரசு. அதே போல் தமிழக மக்களும் அவங்கள நம்ம ரொம்ப பெருமையோடு பார்க்கணும். இந்த வருஷப்புறம் பண்ணி கூட ஒரு பெண் ஒரு துப்புரவு பணியாளர்களை ஹாப்பி நியூஸ் சொல்லியதோ அன்றைக்கி அவங்க சந்தோஷத்தில் ஹாப்பி நியூஸ் சொன்னாங்க. அந்த மலையிலேயே அவங்க சுத்தம் பண்ணி கொடுத்துட்டுருந்தாங்க. நாம் சந்தோஷமாக இருக்குன்னா அவங்கள நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தணும். அவங்கள எப்போதுமே அசிங்கமாக நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு கொஞ்சம் ஜலதோஷம், அதனால் கொஞ்சம் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது, தப்பாக நினச்சிக்கணும். ஆகையால் துப்புரவு தொழிலாளர்கள், முக்கியமாக துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரையும் எப்போவுமே கொஞ்சம் அரவணைச்சு போங்க. அவங்கள போய் கோபப்பட்டு இதை அள்ளு, அதை சுத்தம் பண்ணு, இதை எடு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா நாடு நாரி போயிடும். ஒரு நாள் 2 நாள் அவங்க வரலன்னா எவ்வளோ நம்ம தெருவில் மூக்கை பிடிச்சிட்டு நடக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு எத்தனையோ உதவிகள் செய்கிறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஏதோ உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு தெருவுக்கு வர்றாங்களா, எப்படியும் அந்த வார்டு ஒரு வார்டு இருந்துச்சுன்னா அந்த வார்டுக்கு ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க ஒரு வார்டுக்கு. அந்த 20-30 பேர்த்தையும் கூப்பிட்டு அந்த வார்டில் எப்படியும் ஒரு 50 பணக்காரங்களாவது இருப்பாங்க. அதிகபட்சம் பணக்காரங்கன்னா பெரிய பணக்காரங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க. அவங்களாம் கேட்டை சாத்தியே வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டிலலாம் போய் இவங்க பயந்து வேலை பார்த்து ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. சும்மா கையில் ஒரு 50 ரூபா தர்றதுனால அவங்கள பெரிய இதாக நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அன்றாடம் வேலைக்கு போய்ட்டு வரவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம கூப்பிட்டாலும் அவங்களும் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவாங்க. துப்புரவு பணியாளர் அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஆகையால் துப்புரவு பணியாளர்களை நம்ம அனுசரித்து போங்க. அவங்களுக்கு நிறையா உதவிகள் செய்யுங்க. அவங்க இல்லைன்னா நாடு நாரி போயிடும். ஒரு 2 நாள் நம்ம குப்பை வாங்க வரலனாக்கா நம்ம வீட்டில் அந்த குப்பை வைக்க முடியுதா? அன்றைக்கி குப்பை தொட்டி இருந்துச்சு, கொண்டு போய் வீசிட்டு வந்தோம். இன்றைக்கி குப்பை தொட்டி இல்லை. கவர்மெண்ட்டு மாறிக்கிட்டே காலங்கள் மாறிட்டுது. இன்றைக்கி அந்த மனுஷன்தான் குப்பையை வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம வீட்டில் உள்ள குப்பையை நம்ம தொட்டு பார்க்க மாட்டோம், புரியுதுங்களா? அசிங்கமாக நினைப்போம். என்ன அதில் போய் கை வைக்கிற, கையை கழுவும், முதல்ல கையை கழுவி சுத்தம் போடு அப்படின்னு நம்ம சத்தம் போடுவோம். அவங்க அதெல்லாம் பார்க்காம நம்ம தர்ற அத்தனையும் அவங்க பிரித்து போடுறாங்க, அவங்களே கையை விட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த துப்புரவு தொழிலாளர்களை உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகள் மேலே அதுக்கு மேலே அவங்கள பாருங்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். துப்புரவு பணியாளர்களை எப்போவுமே மேலே வச்சு பாருங்கள், அவங்கள கீழே வச்சு பார்க்காதீங்க. அவங்க இல்லைன்னா நாடு நாரி போகும், வீடும் நாரி போகும். ஆகையால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க நிறையா. அவங்களோட அனுசரித்து போங்க. அவங்களோட கை கொடுத்து நாமளும் சில விஷயங்கள் செய்வோம். நன்றி, வணக்கம்.